நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. உடல்நலம் பாதிக்கப்பட்ட தந்தையை அழைத்துக் கொண்டு மருத்துவமனைக்கு சென்ற ஐடி ஊழியர், பாசமாக பேசி இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்ற மற்றொரு இளைஞர், ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் வைத்து ஓட ஓட வெட்டி கொன்ற பயங்கரம். கொல்லப்பட்ட ஐடி ஊழியருக்கும் கொலை செய்த இளைஞருக்கும் என்ன சம்பந்தம்? சாதி வெறியால் நடந்த கொடூர சம்பவத்தின் பின்னணி என்ன? உடல் நலம் பாதிக்கப்பட்ட அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதுக்காக சென்னையிலிருந்து சொந்த ஊருக்கு போயிருக்காரு ஐடி ஊழியர் கவின். அப்பா அம்மா கூட ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்ப கவினுக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு. அந்த போனை மட்டும் கவின் அட்டன் பண்ணாம விட்டிருந்தா இப்படி ஒரு கொடூர சம்பவம் நடந்திருக்காது. தூத்துக்குடி பக்கத்துல உள்ள ஆறுமுக மங்கலத்தை சேர்ந்த சந்திரசேகர் ஊர்ல விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவரோட மனைவி செல்வி கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஆசிரியையா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சந்திரசேகர் செல்வி தம்பதியோட 25 வயது மகனான கவின் சென்னையில் உள்ள ஐடி கம்பெனியில சாஃப்ட்வேர் என்ஜினியரா வேலை பார்த்துட்டு இருந்தாரு. சந்திரசேகரும் செல்வியும் தங்களுக்கு என்ன உடல்நல பாதிப்பு ஏற்பட்டாலும் நெல்லை கேடிசி நகர்ல உள்ள வேதா மருத்துவமனையில தான் சிகிச்சை பெறுவாங்களாம். அது சித்தா மற்றும் ஆயுர்வேத சிகிச்சைக்கான மருத்துவமனை. அந்த ஹாஸ்பிட்டல்ல 25 வயதான இளம்பெண் ஒருத்தவங்க சித்த மருத்துவரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்டதான் சந்திரசேகரும் செல்வியும் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்தாங்க. ஒரு நாள் தன்னோட அப்பாவையும் அம்மாவையும் சிகிச்சைக்காக வேதா மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போனப்பதான் அந்த சித்தா டாக்டர் தன்னோட பள்ளி காலத்து தோழி அப்படிங்கிறது கவினுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸ்கூல் படிச்சப்ப நட்பா பழகின கவினும் அந்த இளம்பெண்ணும் பல வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் சந்திச்சிருக்காங்க. 2 பேரும் செல்போன் நம்பரை பரிமாறிக்கிட்டு நட்பா பேசி பழகியிருக்காங்க. அப்பாவையும் அம்மாவையும் அப்பப்ப செக்கப்புக்கு கூட்டிட்டு போனப்பெல்லாம் கவினும் அந்த இளம்பெண்ணும் நேர்ல சந்திச்சு பேசியிருக்காங்க. இப்படியே போயிட்டு இருந்த இவங்களோட நட்பு ஒரு கட்டத்துல காதலா மாறி இருக்கு. இந்த காதலுக்கு கவினோட பெற்றோர் ஓகே சொன்னா கூட அந்த சித்தா டாக்டரோட பெற்றோர்கிட்ட இருந்து கடும் எதிர்ப்பு கிளம்பி இருக்கு. அந்த இளம் பெண்ணோட தந்தை சரவணகுமார் மணிமுத்தாறு பெட்டாலியன் காவல்துறையில உதவி ஆய்வாளரா பணியாற்றிக்கிட்டு இருக்காரு. தாய் கிருஷ்ணகுமாரியும் அதே மணிமுத்தாறு பெட்டாலியன்ல உதவி ஆய்வாளரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கவினும் அவரோட காதலியும் வெவ்வேறு சாதியை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால அதை காரணமா சொல்லியே காதலுக்கு சிவப்பு கொடி காட்டியிருக்காங்க இளம் பெண்ணோட பெற்றோர். ஐடி கம்பெனியில வேலை பார்த்த கவின் மாசத்துக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிக்கிட்டு இருந்ததா சொல்லப்படுது. நல்ல வேலை, நல்ல சம்பளம் இருந்தோம். பட்டியலினத்தை சேர்ந்த கவினுக்கு உன்னை கண்டிப்பா கட்டி வைக்க மாட்டோம்னு சொல்லி இளம்பெண்ணோட பெற்றோரும் உறவினர்களும் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. எவ்வளவுதான் எதிர்ப்பு வந்தாலும் அந்த இளம்பெண் தன்னோட காதல்ல உறுதியா இருந்திருக்காங்க. கவினோட காதலிக்கு சுர்ஜித்ங்கிற தம்பி இருக்காரு. அவனுக்கு தன்னோட அக்கா வேற சாதி பையனை காதலிக்கிறதுல துளியும் விருப்பம் இல்லாம இருந்திருக்கு. அதனால தன்னோட காதலுக்காக அப்பா அம்மா தம்பின்னு ஒட்டுமொத்த குடும்பத்தையும் எதிர்த்து போராடிட்டு இருந்திருக்காங்க அந்த இளம்பெண். அந்த இளம்பெண்ணோட பெற்றோரும் தம்பி சுர்ஜித்தும் கவினுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் மிரட்டல் விடுத்ததாகவும் சொல்லப்படுது. அதுவும் குறிப்பா காதலியோட தம்பி சுர்ஜித் என் அக்கா கிட்ட இனிமே பேசக்கூடாது பழகக்கூடாதுன்னு சொல்லி கவினை பல முறை மிரட்டி இருக்காரு. ஆனா அந்த மிரட்டலுக்கெல்லாம் அஞ்சாத கவின் தன்னோட காதல்ல ஸ்ட்ராங்கா இருந்திருக்காரு. இதுக்கிடையில கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி கவின் சென்னையிலிருந்து சொந்த ஊருக்கு போயிருக்காரு.
அப்போ தன்னோட அப்பாவுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டதால அவரை ட்ரீட்மெண்ட்டுக்காக வழக்கமா போற வேதா ஹாஸ்பிட்டலுக்கு கவின் கூட்டிட்டு போயிருக்காரு. ஆறுமுக மங்கலத்திலிருந்து அப்பா அம்மாவோட கிளம்பின கவின் பாளையங்கோட்டை கேடிசி நகர்ல உள்ள உறவினர் வீட்டுக்கு போயிருக்காரு. அதுக்கப்புறம் உறவினர் ஒருத்தரையும் கூட்டிக்கிட்டு அப்பா அம்மா கூட கவின் வேதா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு. ஹாஸ்பிட்டலை வச்சு கவினோட காதலியும் சித்த மருத்துவருமான அந்த இளம்பெண் தான் கவினோட அப்பாவுக்கு சிகிச்சை கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. கவின் ஹாஸ்பிட்டலுக்கு வந்த விஷயம் அந்த இளம்பெண்ணோட தம்பி சுர்ஜித்துக்கு தெரிஞ்சிருக்கு. கவின் தன்னோட அக்காவை பார்க்கத்தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறதா நினைச்சு ஆத்திரமடைஞ்ச சுர்ஜித் கவினை கொல்ல முடிவு பண்ணியிருக்காரு. கவினுக்கு போன் பண்ணி பேசின சுர்ஜித் கல்யாண விஷயமா உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி கூப்பிட்டிருக்காரு. ஒருவேளை காதலியோட பெற்றோரும் தம்பியும் மனசு மாறி கல்யாணத்துக்கு ஓகே சொல்ல போறாங்களோ அப்படிங்கிற ஆசையில கவின் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில வந்திருக்காரு. அப்போ வாசல்ல ரெடியா இருந்த சுர்ஜித் கவினை தன்னோட இருசக்கர வாகனத்துல ஏறச் சொல்லி கூட்டிட்டு போயிருக்காரு. கேடிசி நகர் பக்கத்துல உள்ள அஷ்டலட்சுமி நகர் முதல் தெருவுல ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு போய் சுர்ஜித் பைக்கை நிப்பாட்டி இருக்கான். சுர்ஜித் ஏற்கனவே ஃப்ரெண்ட் ஒருத்தங்கிட்ட அறிவாளை கொடுத்து நிக்க வச்சுட்டு தான் கவினை கூப்பிடவே ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காரு. கவினும் சுர்ஜித்தும் அந்த இடத்துக்கு போனதும் ரெடியா நின்னுக்கிட்டு இருந்த நண்பங்கிட்ட இருந்து அறிவாளை வாங்கி கவினை சரமாரியா வெட்டி இருக்கான் சுர்ஜித். இந்த கொடூர தாக்குதல்ல நிலை குலைஞ்சு விழுந்த கவின் சம்பவ இடத்திலேயே துடிச்சு உயிரிழந்துட்டாரு. அடுத்து சுர்ஜித் தன்னோட கூட்டாளியை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டான். தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு பண்ணி சுர்ஜித் தான் கொலையாளிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுக்கிடையில தப்பிச்சு ஓடின சுர்ஜித் பாளையங்கோட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் குற்றத்தை ஒத்துக்கிட்டு சரணடைஞ்சிட்டான். 22 வயசே ஆன சுர்ஜித் மேல கொலை, வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட பிரிவுகள்ல வழக்கு பதிவு செஞ்சு போலீஸ் அவனை சிறையில அடைச்சிட்டாங்க. அதோட தலைமறைவா இருக்கிற சுர்ஜித்தோட கூட்டாளிய போலீஸ் தீவிரமா தேடிக்கிட்டு இருக்காங்க. இளம்பெண்ணோட பெற்றோரும் போலீஸ் தம்பதியுமான சரவணகுமாரும் கிருஷ்ணகுமாரியும் சொல்லித்தான் சுர்ஜித் தன்னோட பையனை வெட்டி கொன்னுட்டதாவும் அவங்க மேலையும் உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு கவினோட அம்மா செல்வி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதனுடைய அடிப்படையில A1 குற்றவாளியான சரவணகுமார் மேலையும் A2 குற்றவாளியான கிருஷ்ணகுமாரி மேலையும் கொலை, வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட 4 பிரிவுகள்ல போலீஸ் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. A3 குற்றவாளியான சுர்ஜித்தை அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல அடைச்சிட்டாங்க. அதோட இதுல வேற யாருக்காவது தொடர்பு இருக்காங்கிற கோணத்திலையும் தொடர்ந்து விசாரிச்சிட்டு இருக்காங்க. பட்ட பகல்ல நடந்த இந்த ஆணவ கொலையினால நெல்லை மக்கள் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் இருக்காங்க. மதுரை ஆதீன மடத்திற்கு சொந்தமான விவசாய கிணற்றில் மிதந்த இளைஞரின் சடலம். சடலத்தை மீட்டு விசாரணையில் இறங்கிய போலீஸ். விசாரணையில் வெளிவந்த அதிர்ச்சி தகவல்கள். இளைஞரை அடித்தே கொன்று உடலில் கல்லை கட்டி கிணற்றில் வீசியது யார்? 2 மாதங்களுக்கு முன் நடந்த கொடூர சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்தது எப்படி? வழக்கம் போல விவசாய வேலைக்கு போனவங்க அங்க உள்ள மதுரை ஆதீன மடத்துக்கு சொந்தமான கிணத்துக்குள்ள தற்செயலா எட்டி பார்த்திருக்காங்க. அப்போ கிணத்துக்குள்ள ஆண் சடலம் ஒன்று மிதந்துகிட்டு இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் தீயணைப்பு படையினர் உதவியோட கிணத்துல இருந்து சடலத்தை மீட்கிற பணியில ஈடுபட்டாங்க. அப்போதான் அந்த இளைஞரை யாரோ ஒரு கும்பல் கொன்னுட்டு சடலத்தை கல்ல கட்டி கிணத்துல வீசினது தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல, அடுத்தடுத்த விசாரணையில ஏகப்பட்ட அதிர்ச்சி தகவல்கள் வெளியே வந்திருக்கு. விருதுநகர் காரியாப்பட்டிக்கு பக்கத்துல உள்ள கொரண்டி கிராமத்தைச் சேர்ந்த கணேசன் ஊருக்குள்ள கஞ்சா வியாபாரம் பண்ணிட்டு இருந்ததா சொல்லப்படுது. முதல்ல தன்னோட ஊருக்குள்ள மட்டும் கஞ்சா விற்பனை செஞ்சுக்கிட்டு இருந்த கணேசன்
அதுக்கப்புறம் சுத்து வட்டாரத்துல உள்ள ஊர்களுக்கெல்லாம் போய் அங்க உள்ள இளைஞர்கள் கிட்ட கஞ்சா விற்பனை செஞ்சாராம். அதே மாதிரிதான் மதுரை திருப்பரங்குன்றம் பக்கத்துல உள்ள பெருங்குடிக்கு போய் கஞ்சா விற்பனையில ஈடுபட்டதா சொல்லப்படுது. அப்போ பெருங்குடியை சேர்ந்த திருமுருகனுக்கும் கணேசனுக்கும் இடையில தகராறு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா திருமுருகன் அந்த ஊர்ல ஏற்கனவே கஞ்சா விற்பனை செஞ்சிட்டு இருந்தாராம். என் ஏரியாவுக்கு வந்து என்னைய எதிர்த்து கஞ்சா வியாபாரம் பண்றியான்னு கேட்டு திருமுருகன் கணேசன் கிட்ட வாக்குவாதம் பண்ணதா சொல்லப்படுது. திருமுருகன் மேல கொலை அடிதடின்னு ஏகப்பட்ட கேஸ் நிலுவையில இருக்கு. திருமுருகன் ஆட்களோட வந்து மிரட்டினதுனால கணேசன் இனிமே இந்த ஊருக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு பெருங்குடியிலிருந்து கிளம்பி இருக்காரு. ஆனா பெருங்குடியில கஞ்சா பிசினஸ் அமோகமா நடக்குங்கிறதுனால கணேசனுக்கு அந்த ஏரியாவை விட மனசில்லாம இருந்திருக்கு. அதனால கொஞ்ச நாளைக்கு அப்புறம் திரும்பவும் கணேசன் பெருங்குடிக்கு போய் கஞ்சா வியாபாரம் பண்ணதா சொல்லப்படுது. இது தெரிஞ்சு கடுப்பான திருமுருகன் கூட்டாளிகளோட சேர்ந்து கணேசனை கொல்ல முடிவு பண்ணியிருக்கான். நமக்குள்ள அடிக்கடி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, இதுக்கு நாம எல்லாரும் உட்கார்ந்து பேசி ஒரு முடிவு பண்ணலாம்னு சொல்லி கணேசனை திருமுருகன் தன்னோட பைக்ல வச்சு கூட்டிட்டு போயிருக்கான். சின்ன உடைப்பை சேர்ந்த சுரேந்திரனும் காரியாப்பட்டியை சேர்ந்த வாணி கருப்பும் திருமுருகன் கூட போயிருக்காங்க. உள்ளூர்ல வச்சு பேசிட்டு இருந்தா போலீஸ்காரங்க பாத்துருவாங்க, அதனால தூரமா தள்ளி போய் பேசுவோம்னு சொல்லி கணேசனை சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் பக்கத்துல உள்ள முக்குடி கிராமத்துல ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கான் திருமுருகன். அங்க வச்சு திருமுருகன், சுரேந்திரன், வாணி கருப்பு 3 பேரும் சேர்ந்து கணேசனை கம்பு கட்டையால அடிச்சே கொன்னுட்டு சடலத்தை கல்ல கட்டி அங்க உள்ள கிணத்துல வீசியிருக்காங்க. அந்த கிணறு மதுரை ஆதீன மடத்துக்கு சொந்தமான கிணறு. இதெல்லாம் நடந்தது 2 மாசத்துக்கு முன்னாடி. ஆனா சடலத்துல கல்ல கட்டி வீசினதுனால 2 மாசமா சடலம் கிணத்துக்குள்ளேயே யாருக்கும் தெரியாமலேயே இருந்திருக்கு. இப்போ திடீர்னு சடலம் கிணத்துல மிதந்ததுனால தான் இந்த கொடூர சம்பவமே வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. கிணத்துல சடலமா மிதந்தது கணேசன்னு தெரிஞ்சதும் போலீஸ் அவரோட சொந்த ஊரான குரண்டி கிராமத்துக்கு போய் விசாரிச்சிருக்காங்க. அப்போ 3 மாசத்துக்கு முன்னாடி பெருங்குடியை சேர்ந்த திருமுருகனுக்கும் கணேசனுக்கும் கஞ்சா விற்பனை தொடர்பா பிரச்சனை ஏற்பட்ட விஷயத்த கணேசனோட உறவினர்கள் போலீஸ் கிட்ட சொல்லி இருக்காங்க. அதனுடைய அடிப்படையில போலீஸ் திருமுருகனை பிடிச்சு விசாரிச்சப்பதான் திருமுருகன், சுரேந்திரன், வாணி கருப்புன்னு 3 பேரும் சேர்ந்து கணேசனை அடிச்சு கொன்னது தெரிய வந்திருக்கு. விசாரணைக்கு அப்புறம் அவங்க 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஜெயில்ல அடைச்சிட்டாங்க. அதிகாலை நேரத்தில் கேட்ட பயங்கர அலறல் சத்தம். நடுவீட்டில் இரத்த வெள்ளத்தில் கிடந்த தாய், தந்தை, மகள் 3வரையும் கோடாரியால் வெட்டி போட்டுவிட்டு மின்னல் வேகத்தில் பறந்து சென்ற இளைஞர். ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேரை கொலை செய்தது யார்? நடந்தது என்ன? காஜிப்பூர் அப்படிங்கிற கிராமத்துல உள்ள ஒரு வீட்ல இருந்து பயங்கர அலறல் சப்தம் கேட்டிருக்கு. சத்தத்தை கேட்ட பக்கத்து வீட்டுக்காரங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு ஓடி போய் பார்த்திருக்காங்க. அப்போ அங்கிருந்த இளைஞர் அபய் கையில வச்சிருந்த ரத்தம் படிந்த கோடாரிய கீழே போட்டுட்டு தப்பிச்சு போயிருக்காரு. இந்த பையன் ஏன் இப்படி பதறி அடிச்சுக்கிட்டு ஓடுறாங்கிற சந்தேகத்துல கிராம மக்கள் வீட்டுக்குள்ள போய் பார்த்திருக்காங்க. அங்க சிவராம் யாதவும் அவரோட மனைவி ஜமுனி தேவியும் மகள் குசுமும் வெட்டு காயங்களோட ரத்த வெள்ளத்துல உயிரிழந்து கிடந்தாங்க. அப்போ அங்கிருந்த ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லி இருக்காரு. உடனே ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் 3 சடலங்களையும் மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அப்புறம் அங்கு கிடந்த கோடாரிய கைப்பற்றி பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட விசாரணையில இறங்கினாங்க. உத்தரப்பிரதேசம் காஜிப்பூர் கிராமத்தில் உள்ள சிவராம் யாதவ், ஜமுனி தேவி தம்பதிக்கு
குசும்ங்கிற மகளும் அபய்ங்கிற மகனும் இருந்தாங்க. 70 வயசானாலும் சிவராம் விவசாயம் செஞ்சுக்கிட்டே குடும்பத்தோட வாழ்வாதாரத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா காசை சேர்த்து வச்சு அங்கங்க விவசாய நிலத்தையும் வாங்கி போட்டிருந்தாரு. ஆனா இவரோட மகன் அபய் எந்த வேலைக்கும் போகாம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஊதாரியா ஊர் சுத்திக்கிட்டு இருந்திருக்காரு. இதனால கோபமான சிவராம், வேலைக்கு போ, இல்லன்னா என் கூட சேர்ந்து விவசாயத்தை கத்துக்கோ, அப்பதான் உன் எதிர்காலம் நல்லா இருக்கும்னு அறிவுறுத்தி இருக்காரு. ஆனா அவரோட பேச்ச காதுல வாங்காத அபய் எந்த ஒரு வேலைக்கும் போகாம வீட்டுல சும்மாதான் இருந்திருக்காரு. சிவராமோட மகள் குசும்க்கு கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிருச்சு. ஆனா கணவரோட ஏற்பட்ட வேறுபாட்டால பிரிஞ்ச குசும் பெத்தவங்க அரவணைப்புல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. மகள் தனியா வாழ்ந்துட்டு இருந்ததை பார்த்து மன உளைச்சலுக்கு ஆளான சிவராம் குசும்க்கு அதே கிராமத்தைச் சேர்ந்த இன்னொரு இளைஞரோட கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனா அந்த வாழ்க்கையும் குசும்க்கு சரியா அமையல. அதனால மறுபடியும் குசும் பிறந்த வீட்டுக்கு திரும்பி பெத்தவங்களோட வாழ ஆரம்பிச்சாங்க. மகளோட வாழ்க்கை இப்படி கேள்விக்குறியானது சிவராமுக்கு ரொம்ப மன உளைச்சலை ஏற்படுத்தி இருக்கு. தன்னோட காலத்துக்கு அப்புறம் மகள் குசும் எப்படி தனியா இருப்பாங்கிற ஏக்கம் சிவராமுக்கு இருந்திருக்கு. அதனால அவரு தாம் பேர்ல உள்ள விவசாய நிலத்தை மகள் பேர்ல எழுதி வச்சாரு. இந்த விஷயத்தை தெரிஞ்சு கடுப்பான அபய் மொத்த நிலத்தையும் ஏன் குசும் பேருக்கு எழுதி வச்சிங்கன்னு கேட்டு சண்டை போட்டிருக்காரு. இதனால குடும்பத்துக்குள்ள பெரிய பிரச்சனையே வெடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அபய் தன்னோட பெத்தவங்க மீதும் குசும் மீதும் கோவத்துல இருந்தாரு. சம்பவத்தன்னைக்கு நைட்டு தங்கச்சி பேர்ல எழுதி வச்ச நிலத்தை என் பேர்ல எழுதி வைங்கன்னு தன்னோட பெத்தவங்க கிட்ட சண்டை போட்டு இருக்காரு அபய். அதுக்கு சிவராம் மறுப்பு தெரிவிச்சதால ஆத்திரமடைஞ்ச அபய் வீட்டில இருந்த கோடாரியை எடுத்து தந்தைய சரமாரியா வெட்டி இருக்காரு. தந்தைய கொடூரமா வெட்டுறத பார்த்துட்டு அதிர்ச்சியான ஜமுனி தேவியும் குசுமும் அபய தடுக்க வந்தாங்க. ஆனா அபய் அவங்களையும் வெட்டி சரிச்சிருக்கான். இதுல நிலை குலைஞ்சு கீழே விழுந்த 3 பேருமே சம்பவ இடத்திலேயே துடிக்க உயிரிழந்துட்டாங்க. அப்புறம் கையில இருந்த கோடாரிய வீட்லயே போட்டுட்டு தப்பிச்சு போயிருக்கான் அபய். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் அபயோட செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி அவனை தேடிட்டு இருக்காங்க. இரவு நேரத்தில் மளிகை கடைக்குள் அமர்ந்து வியாபாரம் பார்த்து கொண்டிருந்த முதியவர், மின்னல் வேகத்தில் பைக்கில் வந்த 2 பேர் முதியவரை வெட்டி சாய்த்த கொடூரம். கோர்ட்டில் ஆஜரான கொலையாளிகள் அளித்த அதிர்ச்சி வாக்குமூலம். அடுத்தடுத்து விசாரணை வளையத்துக்கு கொண்டு வரப்பட்ட குடும்பத்தினர். நடந்தது என்ன? இரவு நேரத்துல ராஜா கமங்கலம் கிராமத்துல உள்ள மளிகை கடையில உட்கார்ந்து வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தாரு சுவாமிதாஸ். அப்போ அங்க மின்னல் வேகத்துல பைக்ல வந்த 2 பேரு கடைக்குள்ள புகுந்து சுவாமிதாச சரமாரியா வெட்டிட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. சுவாமிதாசோட அலறல் சப்தத்தை கேட்டு வீட்டுக்குள்ள இருந்த அவரோட சகோதரி கிருஷ்ணாபாய் ஓடி வந்து பார்த்திருக்காங்க. அப்போ ரத்த வெள்ளத்துல சுவாமிதாஸ் உயிரிழந்து கிடந்தாரு. இத பார்த்த கிருஷ்ணாபாய் சுவாமிதாசோட உடலை கட்டி பிடிச்சு அழுதுருக்காங்க. அப்புறம் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு உடனே ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சாங்க. அப்புறம் உங்க அண்ணனை கொன்னது யாரு, எதுக்காக கொன்னாங்கன்னு கிருஷ்ணாபாய் கிட்ட விசாரணையில இறங்குனாங்க. இதுக்கிடையில நாகர்கோவில் கோர்ட்ல ஸ்டாலின், ராஜு அருள் அப்படிங்கிற 2 பேர் சரணடைஞ்சாங்க. அப்புறம் போலீஸ் அவங்கள விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்த பிறகுதான் கொலைக்கான காரணமே தெரிய வந்துச்சு. கன்னியாகுமரி லட்சுமிபுரத்துல உள்ள 63 வயசான சுவாமிதாசுக்கு கவிதாங்கிற மனைவியும் 2 மகன்களும் இருக்காங்க. இவரு கிடைக்கிற வேலையை செஞ்சுட்டு குடும்பத்தோட வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. அதே மாதிரி சுவாமிதாசுக்கு அதே ஊர்ல 45 சென்ட் நிலம் இருந்திருக்கு.
சுவாமிதாஸ் பேர்ல உள்ள நிலத்தை தன்னோட பெயருக்கு எழுதி தரச் சொல்லி அவங்க மனைவி அடிக்கடி சண்டை போட்டிருக்காங்க. ஆனா இதுக்கு சுவாமிதாஸ் மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவங்களுக்குள்ள அடிக்கடி குடும்ப பிரச்சனையும் ஏற்பட்டிருக்கு. இதனால வேற வழி இல்லாம 2 பேரும் பிரிஞ்சு வாழ ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் சுவாமிதாஸ் ராஜாக்கமங்கலத்துல உள்ள தன்னோட தங்கை கிருஷ்ணாபாய் வீட்டுக்கு போனாரு. அப்புறம் அங்கேயே தங்குன அவரு கிருஷ்ணாபாயோட மளிகை கடைய பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. கணவன் தன்னை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமும் கவிதா நிலத்தை கேட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவரோட மகன்களும் அம்மா பேருக்கு நிலத்தை எழுதி வைக்க சொல்லி சண்டை போட்டிருக்காங்க. ஆனா மனைவி மகன்களோட மிரட்டல்களுக்கு சுவாமிதாஸ் பயப்படல. இதனால கோபமான கவிதா, நீ என் பேருக்கு நிலத்தை எழுதி வைக்கலனா நான் உன்னை கொன்னுருவேன்னு மிரட்டி இருக்காங்க. ஆனா அத பெருசா பொருட்படுத்தாத சுவாமிதாஸ், உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோன்னு சொல்லியிருக்காரு. இதனால கடுப்பான கவிதா சுவாமிதாஸ போட்டு தள்ளுனாதான் நிலம் நம்ம கைக்கு வரும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதுபடி சுவாமிதாஸ கொலை பண்ண பக்காவா ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு நைட்டு சுவாமிதாஸ் தன்னோட மளிகை கடையில உட்காந்து வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அங்க வந்த 2 பேரு சுவாமிதாஸ் கிட்ட வாக்குவாதம் பண்ணி இருக்காங்க. சுவாமிதாஸ் சுதாரிக்கிறதுக்குள்ள அந்த கும்பல் அவரை சரமாரியா வெட்டி கொன்னுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. இதுக்கு மத்தியில கோர்ட்ல ஆஜரான 2 பேர்கிட்ட கிடுக்குப்பிடி விசாரணையில இறங்கினாங்க போலீஸ். அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த தகவலை வச்சு தங்கச்சன், வேல்முருகன்னு மொத்தம் 3 பேரை கைது பண்ணி விசாரணை பண்ணாங்க. அதுல கவிதா தான் இந்த கொலைக்கு முக்கிய காரணம்னு தெரிய வந்துச்சு. அது மட்டும் இல்லாம கவிதாவுக்கும் கொலையாளிகளுக்கும் என்ன தொடர்புன்னும் கவிதாவோட பசங்களும் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்களான்னு போலீஸ் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. மனைவியை பிரிந்து தனியாக வசித்து வந்த பாஜக நிர்வாகியின் சகோதரர் இரவு நேரத்தில் வீட்டுக்குள் புகுந்து பாஜக நிர்வாகியின் சகோதரரை கண்டந்துண்டமாக வெட்டிய கொடூர கும்பல். முகத்தில் மாஸ்க் அணிந்தபடி கையில் கத்தியுடன் பாய்ந்து வந்தவர்கள் யார்? கொடூர கொலைக்கான பின்னணி என்ன? கொலையாளிகள் சிக்கினார்களா? வீட்டில இருந்த இளைஞர் ஒருத்தரை முகமூடி அணிஞ்சிருந்த மர்ம கும்பல் வெட்டி கொன்னுட்டாங்கன்னு இரவு நேரத்துல போலீஸுக்கு தகவல் போயிருக்கு. உடனே கொலை நடந்த சென்னை வில்லிவாக்கத்துல உள்ள முருகேசன் நகருக்கு போலீஸ் வேகமா போயிருக்காங்க. அங்க வெட்டுப்பட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த விஜயகுமார போலீஸும் அக்கம் பக்கத்துல உள்ளவங்களும் சேர்ந்து மீட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஆனா அங்கு சிகிச்சை பலனளிக்காம விஜயகுமார் உயிரிழந்துட்டாரு. அதுக்கப்புறம் விஜயகுமாரை வெட்டினது யாரு, என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்க விசாரணையில இறங்குனாங்க போலீஸ். அந்த விசாரணையில ஏகப்பட்ட திடுக்கிடும் விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. சென்னை வில்லிவாக்கம் ஐசிஎஃப் பகுதியைச் சேர்ந்தவர் 28 வயசான விஜயகுமார். இவரோட மனைவி ரேவதி. கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி விஜயகுமாருக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணம் முடிஞ்ச கொஞ்ச நாட்கள்லயே கணவன் மனைவி கிடையில விரிசல் விழுந்திருக்கு. ஒரு கட்டத்துல 2 பேருக்கும் ஒத்து போகாம பிரிஞ்சிட்டாங்க. முருகேசன் நகர்ல ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து தனியா வாழ்ந்துட்டு வந்திருக்காரு விஜயகுமார். வில்லிவாக்கம் ஐசிஎஃப்ல தள்ளுவண்டியில சிக்கன் பீஃப் பக்கோடா கடையை வச்சு பிழைப்பு நடத்தி வந்த விஜயகுமாருக்கு நட்பு வட்டாரம் அதிகம்னு சொல்லப்படுது. விஜயகுமாரோட அண்ணன் மருதபாண்டி பாஜக நிர்வாகி. தன்னோட அண்ணன் கட்சியில இருக்கிறத வச்சு விஜயகுமார் கெத்து காட்டிட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது. சாயங்காலம் கடையை போட்டா நைட்டு 11 மணிக்கு மேலதான் விஜயகுமார் வியாபாரத்தை முடிப்பாரா. அப்படி வியாபாரத்தை முடிச்சதும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து மது குடிக்கிறது வழக்கமா. அடிக்கடி போதை தலைக்கேறினதும் ஃப்ரெண்ட்ஸை தகாத வார்த்தைகளால கண்ட மேனிக்கு பேசியிருக்காரு.
அதனால அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் விஜயகுமாரோட பேசுறத நிறுத்தின நிலையில ரெண்டு தரப்புக்கும் இடையில யார் பெரிய ஆளு அப்படிங்கிற மோதல் ஏற்பட்டிருக்கு. யாரு கெத்துங்கிறதுல அடிக்கடி மோதல் ஏற்பட்டதிலிருந்து பாக்குற இடத்துல எல்லாம் முறைச்சுக்கிறது, வாய் தகராறு பண்றதுன்னு ரெண்டு கேங்கும் எதிரும் புதிருமாவே இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல விஜயகுமாரோட ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்களே அவரோட கதையை முடிக்க சரியான நேரம் பார்த்துட்டு இருந்ததா சொல்லப்படுது. சம்பவத்தன்னைக்கு வழக்கம் போல வியாபாரத்தை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு விஜயகுமார். வீட்டுல விஜயகுமாரை தவிர வேற யாரும் இல்ல. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட விஜயகுமாரோட ஃப்ரெண்ட்ஸ் முகத்துல மாஸ்க போட்டுக்கிட்டு அவரோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. யாரு என்ன ஏதுன்னு விஜயகுமார் சுதாரிக்கிறதுக்குள்ள அவரை அறிவாளால கண்ட மேனிக்கு வெட்டி போட்டுட்டு மின்னல் வேகத்துல எஸ்கேப் ஆயிட்டாங்க. இந்த கொடூர சம்பவத்தை பார்த்த அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கொடுத்த தகவலை வச்சு சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணையில இறங்குனாங்க. அந்த நேரத்துல தான் விஜயகுமாரை கொலை செஞ்ச கும்பலை சேர்ந்த வினித் ராஜன், ராதாகிருஷ்ணன் ரெண்டு பேரும் போலீஸ்ல சரணடைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட நடத்தின விசாரணையில தான் உண்மையெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. வழக்கம் போல் ஆட்டோ சவாரிக்கு சென்ற கணவன் வீட்டை விட்டு வெளியேறியதும் காதலனை வரவழைத்த இளம்பெண். சவாரிக்கு செல்லாமல் பாதியிலேயே வீடு திரும்பிய கணவனுக்கு காத்திருந்த பேரதிர்ச்சி. மனைவி வேறொரு இளைஞருடன் தனிமையில் இருந்ததை நேரில் பார்த்த கொடூரம். அடுத்த சில மணி நேரங்களில் அரங்கேறிய பயங்கரம். காதலனுடன் சேர்ந்து கணவனுக்கு கரண்ட் ஷாக் கொடுத்து தீர்த்து கட்டிய ராட்சச மனைவி சிக்கியது எப்படி? அதிகாலை நேரம். பக்கத்து ஏரியாவில் உள்ள மகன் சோனு வீட்டுக்கு பால் பாக்கெட் கொடுக்கறதுக்காக போயிருக்காரு அப்பா துந்துன் ஜா. அப்போ வீட்டு கதவு திறந்தபடி இருந்திருக்கு. வழக்கமா நம்ம வந்து எழுப்புனா தானே எந்திரிப்பாங்க, இன்னைக்கு என்ன இவ்வளவு சீக்கிரம் கதவை திறந்திருக்கேன்னு முணுமுணுத்துக்கிட்டே வீட்டுக்குள்ள நுழைஞ்ச துந்துன் ஜா கொஞ்ச நேரத்துல அலறி இருக்காரு. ஏன்னா மகன் சோனு கழுத்து அறுக்கப்பட்டு சடலமா கிடந்திருக்காரு. பக்கத்திலேயே மருமகள் ஸ்மிதா பேய் அரைஞ்ச மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருந்ததுதான் துந்துன்ஜாவோட அலறலுக்கு காரணம். சோனுவுக்கு என்ன ஆச்சு, நைட்டு வீட்டுல என்ன நடந்துச்சுன்னு மாமனார் பதறி அடிச்சுக்கிட்டு கேட்டோம். வாய் திறக்காம மௌனமாவே இருந்திருக்காங்க ஸ்மிதா. துந்துன்ஜாவோட அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்துல உள்ளவங்களும் சோனு சடலமா இருந்ததை பார்த்து மிரண்டு போய் நின்று இருக்காங்க. அதுக்கப்புறம் தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் சோனு சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்ச கையோட அவரோட மனைவி ஸ்மிதா கிட்ட விசாரணையில இறங்கினாங்க. போலீஸ்காரங்க விசாரிக்க ஆரம்பிச்சதும் ஸ்மிதாவுக்கு வேர்த்து கொட்டி இருக்கு. அதோட காவலர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு முறையான பதில சொல்லாம திருன்னு முழிச்ச ஸ்மிதா சம்பந்தமே இல்லாம உளறி இருக்காங்க. அதனால போலீஸுக்கு ஸ்மிதா மேல சந்தேகத்தை வர வச்சிருக்கு. இந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்துற மாதிரி கொஞ்ச நேரத்திலேயே சோனுவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வந்திருக்கு. அதுல சோனுவுக்கு கரண்ட் ஷாக் கொடுத்து அவரோட கழுத்தை கத்தியால அறுத்திருக்காங்கன்னு குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. இந்த ரிப்போர்ட் போலீஸ்காரங்களோட சந்தேகத்தை இன்னும் ஸ்ட்ராங்காக்க வச்சது. நம்ம நினைச்சபடி இது மர்டர் கேஸுதான்னு ஃபைல் பண்ண காவலர்கள் ஸ்மிதாவை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சாங்க. அதுலதான் அதிர்ச்சியான விஷயங்கள் எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்து பதற வச்சிருக்கு. பீகார் மாநிலம் சமஸ்திபூர்ல லகுனியாங்கிற கிராமத்தைச் சேர்ந்த சோனு ஸ்மிதா தம்பதிக்கு 6 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்துச்சு.
இந்த தம்பதிக்கு 2 ஆண் பிள்ளைகள். சோனு ஆட்டோ ஓட்டிதான் தன்னோட குடும்பத்தை கவனிச்சிட்டு இருந்தாரு. நம்ம தான் கஷ்டப்படுறோம், நம்ம பசங்க எதிர்காலத்துல கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்கள பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஹரியோம் குமாருங்கிற டியூஷன் வாத்தியார வீட்டுக்கு வர வச்சு பசங்களுக்கு பாடமும் சொல்லி கொடுக்க வச்சிருக்காரு சோனு. இப்படி தினமும் சோனு வீட்டுக்கு போய் பசங்களுக்கு பாடம் மட்டும் சொல்லி கொடுத்துட்டு இருந்த ஹரியோம் குமாருக்கும் ஸ்மிதாவுக்கும் இடையில பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கம் நாள் போக போக திருமணத்தை மீறிய உறவா மாறி இருக்கு. இதுக்கு நடுவுல ஸ்மிதாவோட நடவடிக்கையில நிறைய மாற்றம் தெரிய ஆரம்பிச்சதுமே கணவன் சோனு அவங்கள உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிச்சாரு. அப்போ ஸ்மிதாவுக்கு குறிப்பிட்ட ஒரு செல்போன் நம்பர்ல இருந்து மட்டும் அடிக்கடி SMS வந்ததோட அதே நம்பர்ல இருந்து அடிக்கடி அழைப்பும் வந்திருக்கு. கால் ஹிஸ்டரி, வாட்ஸ்அப் எல்லாத்தையுமே அதே நம்பர் தான் ஆக்கிரமிச்சிருந்திருக்கு. இத இப்படியே விடக்கூடாது, யாரு என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சே ஆகணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த சோனு மறுநாள் காலையில ஆட்டோ சவாரிக்கு போயிட்டாரு. பசங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. இந்த சூழல்ல தான் ஆட்டோ சவாரிக்கு போன சோனு பாதியிலேயே வீட்டுக்கு திரும்பி இருக்காரு. அப்போ வீட்டு வாசல்ல ஹரியோம் குமாரோட பைக் நின்னுக்கிட்டு இருந்திருக்கு. இந்த நேரத்துல வாத்தியார் எதுக்கு வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படிங்கிற சந்தேகத்தோட உள்ள போய் பார்த்தா அங்க ஹரியோம் குமாரும் ஸ்மிதாவும் கணவன் மனைவி போல தனிமையில இருந்திருக்காங்க. இத்தனை நாளா சந்தேகப்பட்டது சரியா போச்சுன்னு சொல்லி ஆத்திரத்தோட உச்சிக்கே போன சோனு மனைவி ஸ்மிதாவையும் ஹரியோம் குமாரையும் அடிச்சிருக்காரு. அடுத்து ஹரியோம் குமார் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டாரு. ஸ்மிதாவுக்கும் சோனுவுக்கும் இடையில இரவு வரைக்கும் சண்டை நடந்துகிட்டே இருந்திருக்கு. ஒரு கட்டத்துல முடியாம சோனு கட்டில்ல படுத்து தூங்கிட்டாரு. அந்த நேரம் பார்த்து கள்ளக்காதலன் ஹரியோம் குமார வீட்டுக்கு வர வச்ச ஸ்மிதா தூங்கிக்கிட்டு இருந்த சோனுவுக்கு கரண்ட் ஷாக் கொடுத்ததோட கத்தியால கழுத்தையும் அறுத்து அவரை துடிக்க துடிக்க கொலை பண்ணி இருக்காங்க. சோனு உயிரிழந்ததும் ஹரியோம் குமார் அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாரு. ஸ்மிதா என்ன பண்றதுன்னு தெரியாம கணவரோட சடலத்துக்கு பக்கத்திலேயே விடிய விடிய உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. மறுநாள் காலையில சோனுவோட அப்பா வீட்டுக்கு போய் பார்த்தப்பதான் சோனு கொலை செய்யப்பட்டு கிடந்த விஷயமே வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. தகாத உறவுக்காக தாலி கட்டிய கணவனை துடிக்க துடிக்க கொலை பண்ண ஸ்மிதா கள்ளக்காதலன் ஹரியோம் குமாரோட ஜோடியா கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்மிதாவோட தகாத உறவால 2 மகன்களும் தாய் தந்தை இல்லாம நிற்கதியா நிக்கிறாங்க. தகாத உறவு ஒரு குடும்பத்தையே சின்ன பின்னமாக்கி இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் பெரிய உதாரணம். ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு